ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி பரப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா வெண்பாவோட நினைப்பாவை வந்து சாப்பிடாதுக்குள்ளாதே வந்து இருக்காங்க. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வெண்பாவும் பார்த்திங்கன்னா மல்லியம்மா எப்போ வரீங்க, மல்லியம்மா எப்போ வரீங்க அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா டாடா என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து வீட்டை விட்டு போனது வந்து ரொம்ப தப்பு தான். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து என்னை தேடி இருப்பீங்கன்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு வந்து தெரியுது அப்படின்ற வந்து சொல்கிறேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீ வந்து எனக்கு வந்து திரும்ப கிடச்சதே எனக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி வந்து இருக்குது. ஆண்டவனாக பார்த்து தான் வந்து உன்னை வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து சொல்கிறாருங்க. நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு இந்த மாதிரி தப்பான செயலும் செய்ய மாட்டேன்டாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. அதுவும் போக நம்மளுடைய வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மல்லியம்மா கையில் வந்து பேசியே ஆகணும். எதுக்காக வந்து அவங்க என்னை விட்டு வந்து போனாங்க. அவங்க வந்து கோவப்பட்டாலுமே வந்து நான் வந்து இதுக்கு மேலெல்லாம் கோவப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய விஜயும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாருங்க. என்ன வெண்பா வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காளே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து ஃபோனை எடுத்து நம்மளுடைய மல்லிக்கு வந்து கால் பண்ண போகிறாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அரவிந்தோட வந்து பேசுகிறதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. நம்ம விஜய் வந்து கால் பண்ணதும் பார்த்திங்கன்னா எக்ஸைட்டிங்காக வந்து எனக்கு கால் வந்திருக்கு, ஒரே ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து பேசுகிறத விட்டுட்டு ஃபோனை வந்து எடுத்து பேச போகிறாங்க. மல்லி, நீ எங்கே இருக்க? வெண்பா வந்து உன்னுடைய நினப்பாகவே வந்து இருக்கா? இந்த மல்லி, உன்னை வந்து நான் இப்போ பார்த்தே ஆகணுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சார், நான் இங்கே தான் வந்து பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் இருக்கேன், நீங்கள் வந்தீங்க வெண்பாவை கூப்பிட்டு வந்தீங்களேன்னு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நானுமே வந்து வெண்பாவை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை கேட்டு நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளவியும் நம்மளுடைய ரஞ்சிதா வந்து அட்ட வராங்க. எங்கே தான் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மல்லியை வந்து பார்க்க போகிறோன்னா இவங்க 2 பேருமே வந்து கோவப்படுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வெண்பாவை வந்து நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு மல்லியை வந்து பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து மல்லியை வந்து பார்த்து, அம்மா என்னை விட்டு எதுக்காக வந்து போனீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. நம்மளோட அரவிந்த் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கால் டாக்ஸி வந்து சவாரி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கிளம்பிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்முடைய மல்லி, வெண்பா, விஜய் 3 பேரும் சந்திக்கிற விஷயமே வந்து நடக்குது. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா மல்லியம்மா வாங்க மறுபடியும் வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே நான் வந்து கோவப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற சொல்ல இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காது சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.